அன்பார்ந்த ஆசிரியை பெருமக்களே, நீங்கள் என்ன யோசிப்பீங்க, என்ன இது ஆசிரியை பெருமக்களேன்னு சொல்கிறீங்களான்னு யோசிக்கலாம். அது காரணம் இருக்குது. மரியாதைக்குரிய அன்புக்குரிய ஆசிரிய பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வித்யாலட்சுமி பள்ளியின் சார்பாக அடியன் அசோக்குமாரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் ஆசிரியை பெருமக்கள் என்று சொன்னேன், ஏன் தாய்மார்கள் என்று சொன்னேன் என்று சொன்னால், இந்த காணொலி எல்கேஜி, யூகேஜி 1 and 2, கிரேடு 1, 1 கிரேட் 2 அந்த மாதிரி பாடம் நடத்துகிறவங்களுக்கான இந்த பதிவு, ஸ்பெஷல் பதிவு. அப்போ 1 and 2 எல்கேஜி யூகேஜின்னா அது பெண்களுக்கு தான் முடியும். அது அவங்ககிட்ட அந்த பொறுமை இருக்கும், பேஷன்ஸ் இருக்கும். தாய்மார்களுக்கும் அதே மாதிரி குழந்தை வளர்த்த அனுபவங்கள் இருக்கும். எங்கள் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை 2 குழந்தை இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்தோன்ற அனுபவம் இருக்கும். அதனால் இங்கே நான் ஆசிரியை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஆசிரியர் இங்கே நம்ம நாட்டிலெல்லாம் மேல் யாரும் வர்றதில்லை. ஓகே, ஃபைன். ஸோ இந்த கிண்டர் கார்டனில் வந்து நம்ம நல்ல ஹியூஜ் வேல்யூ இருக்குங்க. டீச்சர்ஸ் ரொம்ப பேர் நீங்கள் மாண்டசரி ட்ரைனிங் எடுக்கலாம். நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. நல்ல எதிர்காலம் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஈஸியாக குறைஞ்சபட்சம் நீங்கள் நல்ல திறமை இருந்து, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருந்து, உங்களுக்கு நல்ல அந்த பசங்க கையால் தெரிஞ்ச குறைஞ்சபட்சம் 30,000 வாங்கலாம். அதே ஒரு கோஆர்டினேட்டர் லெவலில் நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்கன்னா இன்றைக்கி 50,000 கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க கிண்டர் கார்டனில். நம்ம ஸ்கூல்லேயே கொடுக்குறோம். அதனால் கிண்டர் கார்டனுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்கேஜி, யூகேஜி, கிரேட் 1, கிரேட் 2 இருக்கின்ற தனிப்பகுதியாக நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுதான் ஒரு செட்டப், இது ஒரு பருவம். இந்த பருவத்துக்கான ஆசிரியர்கள் அவங்களுக்கு என்ன தகுதி வேணும்? ஒரு குவாலிஃபிகேஷன் டிகிரி, ரைட். மாண்டசரி ட்ரைனிங் இருக்கணும். சரி, மாண்டசரி ட்ரைனிங்கே இல்லை. ஒரு மாண்டசரி ரெப்யூட்டட் ஸ்கூல் இருக்குது, கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ளே ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு 5 வருஷம் அனுபவம் இருக்குது. பரவாயில்ல, மாண்டசரி ட்ரைனிங் இல்லைனா நீங்கள் அங்கேயே உங்களுக்கு ட்ரைனிங் கிடச்சிருக்கும். ஸோ அது இருக்கணும். அப்போ மாண்டசரி ட்ரைனிங் எடுத்திருந்தாலே உங்களுக்கு போனிக் சவுண்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் போனிக் சவுண்டு தேவைப்படுது? ரீடிங்க்கு ஈஸியாக. லெட்டர் என்பது 26 லெட்டர் தான். அந்த லெட்டருக்கு பேர் ஏபிசிடின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அதனுடைய சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா வேறு. ஏக்கான சவுண்டு வேறு, பிக்கான சவுண்டு வேறு, சிக்கான சவுண்டு வேறு. அப்போ அந்த சவுண்டு நம்ம தெரிஞ்சிடணும். குழந்தைங்களுக்கு சவுண்டு தெரியலனா ஒன்றும் முடியாது. அப்போது அந்த சவுண்டு நன்றாக அந்த கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும். முக்கியமாக ஹேண்ட் ரைட்டிங் நன்றாக இருக்க வேண்டும். முதல்ல டீச்சருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணினாவே ஒரு 15 நாளில் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போனிக் சவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய யூடியூப்லேயும் வந்திருக்கு. ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு அனுபவம் கிடச்சிருக்கும். ஸோ போனிக்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் த இன்றைக்கி டீச்சர்ஸ் ஃபார் த கிண்டர் கார்டன். ஏன்னா 1 and 2க்குள்ளே ஒரு பையன் நல்ல எதை புக்கு கொடுத்தா ரீடிங் பண்ணுறோட கெப்பாசிட்டி வந்துடணும். 2ஆம் கிளாஸுக்குள்ளே பையன் எழுதக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஹேண்ட் ரைட்டிங், சூப்பர் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். இது 2 தான் குவாலிஃபிகேஷன். இது இருந்தால் யூ கேன் நல்ல சர்வைவ் பண்ணலாம். இப்போ 30,000 சாதாரணமாக சர்வைவ் பண்ணலாம். அதனால் அது போன்ற அனுபவம் உள்ள கிண்டர் கார்டனில் பணியாற்றிய அனுபவம் உள்ள ஆசிரியர் பெருமக்கள், கிண்டர் கார்டனில் கோஆர்டினேட்டராக பணியாற்றியவர்கள், அவங்க அந்த அனுபவம் இருக்கும். கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வாஸ்ட் நாலேஜ் இருக்கும். அந்த கிண்டர் கார்டனில் அவங்க ஒரு 5 செக்ஷன் 10 செக்ஷன் கோஆர்டினேட்டரெலாம் இருந்திருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் நம்ம பள்ளியில் வாய்ப்பு இருக்கிறது. வித்யாலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் வித்யாலட்சுமி சிபிஎஸ்சி பள்ளியில் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, நல்ல சம்பளமும் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, 30,000 சொன்னேன், 50,000 சொன்னேன் இல்லையா. அவர் கோஆர்டினேட்டர் வரீங்கன்னா டெஃபினட்டாக we are paying, ready to paying 50,000 rupees salary. ஏன்னா எங்கே முக்கியம்னா எல்கேஜி, யூகேஜி 1 and 2 தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஸ். இங்கே சரியாக கொடுக்கலன்னா அந்த குழந்தையால முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்ம நல்ல சம்பளத்தை கொடுக்கணும். எங்கள் ஜென்ரலாக என்ன நடக்குது அப்படின்னா, கேஜி செக்ஷனாக சம்பளம் ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. என்னை பொறுத்தவரை கேஜி செக்ஷனாக நல்ல சம்பளம் கொடுக்கணும். ஆனால் அது தகுந்த அவங்க கையில் சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியாது. சப்ஜெக்ட் இருந்தவங்களுக்கு நம்ம நல்ல சம்பளம் கொடுக்கணும். கொடுத்தனா தான் அந்த குழந்தை 2ஆம் கிளாஸில் நல்ல ஸ்போக்கன் இருக்கும், நல்ல ரீடிங் இருக்கும், நல்ல வெக்காபுலரிஸ் இருக்கும். ஸோ குழந்தைக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கும். ரீடிங் வந்துட்டால் தன்னம்பிக்கை வந்துடுச்சு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வந்துச்சா ஓகே, ஃபைன். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆசிரியர் பெருமக்களும் எங்களுக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம்,
நீங்கள் கற்றுட்டுருக்கலாம், ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இப்போது நம்ம நியர்பை கிண்டர் கார்டன் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நியர்பை வேலூர். ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் தங்கறதுக்கு உங்கள் ரெண்ட் எடுக்கணும். நீங்கள் நிறைய தூரத்துலேருந்து இருக்காங்க, சென்னையிலேருந்து நிறைய பேர் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கிண்டர் கார்டன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பட் 30,000 சம்பளம் வந்து சென்னையிலே கிடைக்கும் வந்து ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ்க்கு. பட் நம்ம ஏரியாவில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு 30,000ன்றது ஒரு நல்ல சம்பளமாக கருதப்படுகிறது. ஒரு ஆசிரியருக்கு 50,000 ரூபா ஒரு கோஆர்டினேட்டர் கொடுக்கலாம். ஸோ இந்த வித்யாலட்சுமி பள்ளி எங்கே இருக்குன்னே உங்களுக்கு சொல்லலை. அந்த வித்யாலட்சுமி பள்ளியில் இந்த வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். வித்யாலட்சுமி பள்ளி வேலூர் மாவட்டத்தில் வேலூர் பஸ் ஸ்டாண்ட், காட்பாடி ஜங்ஷன் 20 கிலோமீட்டர், வேலூர் ரோடிலிருந்து 27 கிலோமீட்டர். சரி, வேலூர் எங்கே இருக்குது? வேலூர் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இது இருக்குது, ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள். இப்படி இப்போ காட்பாடி வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஜங்ஷன் வெரி ஃபேமஸ். அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா விஐடி யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ வெரி ஃபேமஸ் பிளேஸ். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஸ்கூல். ஹவு டு ரீச் த ஸ்கூல்ஸ்ன்றதால நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவோம். ஸோ ஃபார்வர்ட் த மெயில் ஒரு மெயில் அட்ரஸ். ஸோ அந்த மெயில் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு வந்து வாக்கன் இன்டர்வியூ ஒன்று வச்சுருக்கோம். வாக்கன் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11, 12, 2 நாள் வாக்கன் இன்டர்வியூ வச்சுருக்கோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுலாம் வச்சுருக்கோம். ஸோ அன்றைக்கி நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ வரலாம். வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு மெயில் போட்டீங்கன்னாக்கா இந்த தேதியில் வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி வைப்போம். ஸோ விருப்பமுள்ள ஆசிரியர் பெருமக்கள், இந்த அற்புதமான வித்யாலட்சுமி இஸ் எ ஸ்கூல் சொல்கிறோம், பட் நான் டெம்பிள்னு சொல்லுவேன். வித்யாலட்சுமி இஸ் எஜுகேஷன் டெம்பிள். இந்த வித்யாலட்சுமி எஜுகேஷன் டெம்பிளில் உங்களுக்கு நல்ல கௌரவமாகவும் நல்ல மதிப்பாகவும் ஒரு குடும்பத்தில் உள்ள மனிதராகவும், இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்லாம் கிடையாது, இது ஒரு குடும்ப நிறுவனம். வந்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வாழ வேண்டும். எங்களுடைய சித்தாந்தம் என்னென்னா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும். டீச்சர் ஸ்கூலுக்கு வந்தோமா சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். நான் வயசு முடிஞ்சு போச்சு, 69 வயசு. நான் அனுபவித்ததெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டும். என்னெல்லாம் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேனோ அதை எனக்கு பிறகு சொல்லித்தர வேண்டும், யங் ஜெனரேஷனை சொல்லித்தர வேண்டும். அதனால் சந்தோஷம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். ஆகையால் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. விருப்பமுள்ள ஆசிரியர் பெருமக்கள், சூழ்நிலை உள்ள ஆசிரியர் பெருமக்கள் இங்கே நம்ம பள்ளிக்கு வரலாம். இந்த ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஆல்சோ வெரி லெஸ். ரெண்டட் பில்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, மெட்ராஸ்லேருந்து வரீங்க, இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, உங்களுக்கு நல்ல போனிக்ஸ் தெரியுது, நல்லா உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டராக இருக்கீங்கன்னா, வெளியிலேருந்து வரீங்கன்னா வெரி ஸ்மால் ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 to 5,000. பெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, சுற்றி எல்லாமே இருக்குது. மெட்ராஸ் போன நினச்சிங்கனாக்கா ட்ரெயினில் வந்து ஜஸ்ட் 2 hours ஜேர்னி காட்பாடி. பட் சவுத் சைட்லேருந்து எங்கேருந்து வரனாலும் பஸ் இருக்குது. சவுத் சைட்லேருந்து வேலூருக்கு எல்லா சவுத் சைட்லேருந்து வரது வழி இருக்குது. பெங்களூரில் யாராவது இருக்கீங்க, if you are anybody in Bangalore, they are living in Bangalore, the expert in kindergarten, just 4 hours journey from Bangalore to Katpadi. So அதனால் teachers, those are interested, please apply your resume or mail address. The interview, Vakan interview is on 11th and 12th Saturday and Sunday. Please note this point. Those are interested, apply. Thank you, respected teachers. God bless you, God bless you, God bless you.